ஒரு சிறிய கிராமத்தில் அனு என்ற நல்ல மனசுக்கார சிறுமி இருந்தாள். அவள் தண்ணீரையும் உணவையும் வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று அம்மா எப்போதும் சொல்லுவார். ஒரு நாள் கடும் வெயில். அனு வீட்டு முன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது தாகமாக தவித்த ஒரு கருப்பு காகம் வேலியில் வந்து கா கா என்று கத்திக் கொண்டிருந்தது. அனு அதை பார்த்ததும், இவ்ளோ கத்துறது தண்ணீர் தேவைன்னு தோணுது என்று நினைத்தாள். அவள் உடனே வீட்டுக்குள் ஓடி ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தாள். அவள் கிண்ணத்தை வேலி அருகே வைத்து, காக்கா, இங்கே தண்ணீர் இருக்கு, குடிச்சுக்கோ என்றாள். காகம் முதலில் சுற்றி சுற்றி பார்த்தது. அனு அமைதியாக அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நின்றாள். அதனால் காகத்துக்கு நம்பிக்கை வந்தது. அது மெதுவாக கிண்ணத்தின் ஓரத்தில் அமர்ந்து தண்ணீர் குடித்தது. தாகம் தணிந்த காகம் மகிழ்ச்சியாக கா கா என்று 2 முறை கத்தி அணுவை நோக்கி தலையை குனிந்து நன்றி சொல்லும் மாதிரி பார்த்தது. அணுவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவள் மனதுக்குள், சின்ன உதவிதான், ஆனா இந்த காகத்துக்கு ரொம்ப பெரிய உதவி என்று நினைத்து கொண்டாள். அன்று இரவு அம்மா சொன்னார், அனு, தண்ணீர் குடிக்க முடியாமல் இருக்கும் பறவைகள், நாய்கள், பூனைகள் எல்லாம் நம்ம உதவிக்காக தான் இருக்கிறார்கள். பசிக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க யார் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு உதவி பண்ணணும். அனு சிரித்துக்கொண்டு, சரியம்மா, இனி தினமும் வீட்டின் முன் பறவைகளுக்காக தண்ணீரும் கொஞ்சம் உணவும் வைப்பேன் என்றாள். அந்த நாள் முதல் தினமும் ஒரு சிறிய கிண்ணம் தண்ணீரும் சிறிய அளவு அரிசியும் வீட்டின் முன் வைத்துவிட்டுத்தான் அனு உள்ளே போவாள். கதையின் நன்னெறி: தண்ணீர் எல்லோருக்கும் அவசியம். அதை வீணாக்காமல் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சிறிய உதவி என்றாலும் மனம் இருக்கும்போது அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது. விலங்குகளையும் பறவைகளையும் அன்போடு கவனிப்பது நல்ல மனுஷனின் குணம்.